Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. டெல்லியில் இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்தியாவில் மறைமுக வரி விதிப்பை மொத்தமாக மாற்றி அமைச்ச ஜிஎஸ்டி தொடர்ந்து மெருகேற்றப்படும் அவசியம் இருக்கிற காரணத்தால் ஜிஎஸ்டி குறித்து முக்கிய முடிவெடுக்கிற உச்சக்கட்ட அமைப்பான ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய 53வது கூட்டம் இப்போ நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் அக்டோபர் 7, 2023 அன்று நிர்மலா சீதாராமன் தலைமையில் அமைந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஆன்லைன் கேமிங், கசினோக்கள் மற்றும் குதிரை பந்தயங்களுக்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிப்பது உள்ளிட்ட முடிவுகளை எடுத்த பிறகும், மூன்றாவது முறையாக இந்திய தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகும் இந்த கூட்டம் நடைபெறுது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இதில் முக்கிய வரி குறைப்புகளுமே நடந்திருக்கு. குறிப்பாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள், இந்திய ரயில்வே துறையால் வழங்கப்படுற சேவைகள், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இது பயணிகளுக்கு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, விடுதி கட்டணம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே மாணவர்கள் தங்குற இடத்துக்கு வழங்கப்படுற, அதாவது மாதம் 20,000 வரையிலான விடுதி வாடகைக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பிஜி, ஹாஸ்டல் போன்றவற்றில் தங்குற மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதா, பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அடுத்து, பால் கேன்ஸ், மில்க் கேன்ஸ், ஸ்டீல், இரும்பு, அலுமினியம் அப்படி எந்த உலோகத்தால் ஆன பால் கேனாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே சீரான 12% ஜிஎஸ்டி வரி விதிக்க கவுன்சில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதே போல் காட்டன் பாக்ஸஸ், காகிதம் அல்லது கார்ட்போர்டு ஆகியவற்றால் செய்யப்படுற அனைத்து வகையான காட்டன் பாக்ஸுக்குமே 12% சீரான ஜிஎஸ்டி வரி விதிக்க கவுன்சில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த வரி குறைப்பு குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேசம் அண்ட் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இருக்கிற ஆப்பிள் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமானதாக, பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனே தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, ஸ்ப்ரிங்க்லர்ஸ், தீயணைப்புக்கான ஸ்ப்ரிங்க்லர்ஸ் உட்பட அனைத்து வகையான ஸ்ப்ரிங்க்லர்களுக்குமே 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் அப்படின்னு கவுன்சில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுற உரங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. விவசாய உரங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைக்கிறது குறித்த கோரிக்கையை வரி விகிதங்களை முறைப்படுத்துகிற ஜிஎஸ்டி குழுவுக்கு தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இதில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா உரங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணப்படுது. ஆனால் அதனுடைய மூலப்பொருளான சல்பியூரிக் ஆசிட் மற்றும் அமோனியா, இது ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வருது. ஸோ நீண்ட காலமாகவே உரங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டே வருகிறது. இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் வரும் காலங்களில் அமலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பின்னரே தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சில முக்கியமான எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் 18 மற்றும் 28% ஜிஎஸ்டியிலேருந்து 5 ஆண்டுகளுக்கு பாதுகாப்புத்துறை பொருட்களுடைய இறக்குமதிக்குமே விலக்களிக்க பரிந்துரைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விலக்கு காலம் இந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியோட முடிவடையுது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வணிகர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு தரப்பு தகவல் படி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்கிறதுல சில மாற்றங்கள், புதிய இணைப்புடன் கூடிய ஜிஎஸ்டி R1A படிவத்துடைய புதிய வகையுமே அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடக்கிற முதல் ஜிஎஸ்டி கூட்டம் அப்படிங்கிறதாலையும் ஜிஎஸ்டி வரிமுறையை தொடர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வர வேளையிலையும் இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டமா பார்க்கப்படுது. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.